ஆசை நிலா வாசல் வந்ததடி, என் மனசெல்லாம் பூமழையை வாரி தந்ததடி. பூவனமாய் இதயம் மாறுதடி, என் அணுக்களிலே புது ராகம் வழிந்து ஓடுதடி. நான் தேடும் கீதம் இவள்தானா வேதம், துணை வந்தால் போதும் வாழ்வே சுகமாகும். சொர்க்கலோகம் என கண்டேன் பெண்ணே நான் உன்னை. சுயம்பரம் என்றும் சுயம்பரம், சுயம்பரம் என்றும் சுயம்பரம். பூவே நீ சிரித்தாலே இதயம் பறிகொடுத்தேனே, சிறகாய் நான் காற்றில் மிதந்தேனே. எனக்கே நீ பிறந்தாயோ, கனவில் நீ கலந்தாயோ, புதிதாய் நான் மாறி போனேனே. மாதுளை இதழில் நான் என்னை தொலைத்து மயக்கம் கொண்டே, தேன்கனி உதட்டில் மோகத்தில் மூழ்கி நான் விழுந்தேனே. தவமாக என் வரமாக நீ வந்தாய் எனக்காக. சுயம்பரம் என்றும் சுயம்பரம், சுயம்பரம் சுயம்பரம். சுயம்பரம் என்றும் சுயம்பரம். கருத்துக்கள் அரங்கேற்றத்துக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இங்கு வந்திருக்கும் அனைத்து ரசிகர்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்கள். பருவம் 16, ஜானகி வெட் ஸ்ரீராம், கேர்ள் ஃபிரெண்ட்ஸ், காதல் கசுக்குதையா போன்ற சூப்பர் ஹிட் படங்களுக்கு இசையமைத்த இசையமைப்பாளரான மணிகண்டனை அன்போடு மேடைக்கு வருமாறு வரவேற்கிறேன். எப்பவும் போல இந்த கருத்துக்கள் அரங்கேற்றம் நிகழ்ச்சியில என்ன டாபிக்னு நீங்களே சொல்லுங்க சார். இந்த வார டாபிக் வந்து சுயம்பரம். இந்த சுயம்பரத்தால பெண்கள் தன் வாழ்க்கை துணையை அவர்களே தேர்ந்தெடுத்தால் லாபமா நஷ்டமா? ஒவ்வொருத்தரும் அவங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. சுயம்பரம் எல்லாம் அந்த காலத்துல இருந்துச்சு, இப்ப இல்ல. புருஷ பொண்டாட்டிக்குள்ள சண்டை வந்தா அது தீர்க்கறது பெரியவங்க. அதனால அப்பா அம்மா தேர்ந்தெடுக்கிற சம்பந்தம் தான் ரொம்ப நல்லது. அப்பா அம்மா தேர்ந்தெடுத்த கல்யாணம் எத்தனை சக்சஸ் ஆயிருக்கு, அதுல கூட நிறைய ஃபெயில் ஆயிருக்கு. அதுக்கு உங்களோட பதில்? ரோட்ல நடந்து போனா கூட ஆக்சிடென்ட் நடக்குது, அதுக்காக நடு ரோட்ல நடந்து போறோம். அது மாதிரி தான் லவ்வும் சுயம்பரமும். ஒருத்தங்க சுயம்பரம் வேணும்ன்றாங்க, இன்னொருத்தங்க வேணான்றாங்க. உங்க கருத்துக்கான காரணத்தை நீங்க தெளிவா சொல்லுங்க. சுயம்பரங்கிறது ஆல்மோஸ்ட் லவ் மேரேஜ் தானே, அதனால அதுவும் ரிஸ்க் தான். எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் சொல்லுங்க. சுயம்பரம்னா லவ் மேரேஜ் மட்டும் இல்ல, பெரியவங்களால நிச்சயிக்கப்படுறதோ இல்லனா தங்களாலே தேர்ந்தெடுக்கப்படுறதோ, எல்லாரோட பெர்மிஷனோட அவ கட்டிக்க போறவங்க கூட இப்போதைய ஜெனரேஷன் நல்ல பார்த்து யோசிச்சு வாழ்க்கையில துடிப்பான தன்னோட முடிவை, என்னோட வாழ்க்கை இப்படிதான் இருக்கணும், என் வருங்கால புருஷன் இப்படிதான் இருக்கணும்னு அவன் நல்லவனா கெட்டவனான்னு யோசிச்சு முடிவெடுக்கணும். அப்படின்னா வருங்கால புருஷன் அழகாவும் பணக்காரனாவும் இருக்கணும். என்ன பொறுத்த வரைக்கும் அழகு பணம் இதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல. நல்ல குணம் இருந்தா போதும் அவருக்கு. அவர் எப்படி இருந்தாலும், அவரோட பொசிஷன் எப்படி இருந்தாலும் என்ன நல்லா பாத்துக்குவாரா, வாழ்க்கையில அவரோட நிலையில இருக்கிறது எனக்கு சந்தோஷம் தருதா, அதை மட்டும் தான் பாப்பேன். ஒரு பெண் பிறந்த வீட்டை விட்டு, அப்பா அம்மாவோட பாசத்தை எல்லாத்தையும் விட்டு புகுந்த வீட்டுல அடி எடுத்து வைப்பா. அப்போ இருந்த எல்லாமே அவளோட புருஷன்தான். ஆனா புருஷன் கிட்ட இருந்து கொஞ்சம் அன்பு கூட குறைஞ்சாலும் அதுக்கப்புறம் அவளோட வாழ்க்கை என்ன ஆகும்? அதனாலதான் கல்யாணம் பண்ண போறப்போ ஒரு நல்ல முடிவா எடுக்கணும். அந்த முடிவுக்கு வழிதான் சுயம்பரம். அப்படின்னா உங்க பார்வையில கல்யாணம்னா என்ன? கல்யாணம்னா வாழ்க்கையோட மூச்சு, 100 வருஷ வாழ்க்கைக்கு உயிர்.
நீ சொல்றத கொஞ்சம் தெளிவா சொல்லுமா. ஆக்சுவலா கல்யாணம்னா ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் சேர்ந்து ஒன்னா வாழ்றதுதான். அந்த மாற்றம் ஆண் பெண் இருவரும் புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான். புரிஞ்சுக்கிறதுக்குள்ள வயசாயிட்டா இந்த மாதிரி ஸ்வயம்வரம்லாம் வேஸ்ட். நோ, சுயம்வரம் மூலமா ஒரு பெண் தன்னோட புருஷனை தேர்ந்தெடுக்கிறது வேத காலத்துல இருந்து இருக்கிற விஷயம். புராணத்துல இருக்கு, இதிகாசத்துல கூட இருக்கு. மகாபாரதத்துல மீனை துணிச்ச அர்ஜுனன மகா வீரனா தேர்ந்தெடுத்த திரௌபதி வடமாலை போட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டது உண்மைதானே? மனச பறிகொடுத்த ஸ்ரீ கிருஷ்ணனுக்காக ருக்மணி தேவி தன்னோட மனச பறிகொடுத்தது சுயவரம் இல்லையா? இதெல்லாம் கூட எதுக்கு? எல்லா கல்யாணத்திலயும் பெரியவங்க மணமக்களை ஆசிர்வதித்து சீதாராமனை போல நீங்க நல்லா இருக்கணும்னு வாழ்த்துவாங்களே, அந்த சீதா தேவி ஸ்ரீ ராமனை கல்யாணம் பண்ணிக்கிட்டது சுயவரத்துல தானே? சுயவரனா தானா தேர்ந்தெடுக்கிறது. அதனாலதான் ஒரு பெண் தன்னோட வருங்கால புருஷனை சுயம்வரம் மூலமா தான் தேர்ந்தெடுக்கணும். அதுக்கப்புறம் பிரச்சனை வந்தா நீயே ஏத்துக்குவியா? பொண்டாட்டியா இருந்தா பொறுத்துக்கணும்னு அவசியம் இல்ல. புருஷனோட தப்புகளையும் நல்லது கெட்டதையும் விருப்பு வெறுப்புகளையும் அவரை கஷ்டப்படுத்தாம என் மேல நல்ல அபிப்பிராயத்தை வர வச்சு 2 பேரும் வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கிற மாதிரி வழி நடத்துவேன். ஒரு ஆண் பின்னாடி எப்பவும் ஒரு பெண் இருப்பான்றத உண்மையாக்கி 2 பேருமே ஒருத்தரோட மனசை இன்னொருத்தர் புரிஞ்சுக்கிற மாதிரி கடவுள் கொடுத்த இந்த வாழ்க்கைய 100 வருஷ காலம் அவரோட நிழல்ல என்னோட வாழ்க்கைய சந்தோஷமாவும் ரொம்ப நிம்மதியாவும் நான் வாழ்ந்துடுவேன். So beautiful. உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உன்னுடைய கொள்கை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ யாரு, நீ எங்க இருக்கன்னு தேடி கண்டுபிடிச்சு உன்னை நான் என்னுடைய லைஃப் பார்ட்னரை தேர்ந்தெடுப்பேன். எஸ். எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ். சார், அது என்னன்னு சொல்லுங்க. அது சின்ன ஷாக் அண்ட் பேட் நியூஸ். பரவாயில்ல, கூலா சொல்லுங்க. அது உங்கள் ட்ரீம் ப்ராஜெக்ட்டுக்காக நீங்கள் அக்ரிமெண்ட் போட்ட JNK கம்பெனியை சீஸ் பண்ணிட்டாங்க சார். என்ன சார் நீங்கள் ஷாக் ஆவீங்கன்னு நான் டென்ஷன் ஆனா இவ்வளோ ஈஸியாக எடுத்துக்கிட்டீங்க? தட் இஸ் ஆதித்யா. அந்த கம்பெனி சீஸ் ஆகல, சீஸ் ஆக வச்சிருக்காங்க. அந்த கம்பெனி சீஸ் ஆகல, சீஸ் ஆக வச்சிருக்காங்க. அதுவும் இந்த ஆதித்யனால. இது என்ன சார், அந்த கம்பெனி சீஸ் ஆயிடுச்சுன்னா உங்க ட்ரீம் ப்ராஜெக்ட் போயிடும்ல? அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு ஒரு தடவை ஏதாச்சும் இல்ல முடியாதுன்னு குறுக்க வந்தா நான் எதுக்கும் தயங்க மாட்டேன். பின்ன என்ன, என்னுடைய பிரஸ்டீஜுக்கும் என்னுடைய ஸ்டேட்டஸ்க்கும் என் மனசுக்கு டிஸ்டர்ப் பண்ற விஷயங்களை கேவலமா வெளியில சொல்லுவானா அந்த JN கம்பெனி. என்னுடைய பர்சனல் விஷயத்துல தலையிட்டா இந்த ஆதித்யாவோட முடிவு இப்படிதான் இருக்கு. அவங்களே இந்த ஆதித்யா கால விழறதுக்கு தேடி வருவாங்க. வரணும், வருவாங்க. தட் இஸ் ஆதித்யா. யூ கேன் கோ. ஓகே சார். பின்ன என்ன, அவ அப்படி பண்ணலாமா? நான் என்ன இப்படி இருக்கேன்னு பாக்குறியா? சாரி டார்லிங், உன் விஷயத்துல நான் அப்படி இருக்க மாட்டேன். யூ ஆர் மை ஸ்வீட் ஹார்ட். ஹலோ ஆதித்யா, நான் தான்டா உங்க அம்மா பேசுறேன். ஹாய் மம்மி, ஹவ் ஆர் யூ? நான் நல்லா இருக்கேன்டா, நீ எப்படி இருக்க? சூப்பர். உன் பையனுக்கு என்னம்மா? ராஜா. அதனாலதான் ராஜா மாதிரி இருக்கிற உனக்கு ராணி மாதிரி ஒரு பொண்ணு பார்த்து வச்சிருக்கோம். மாமி, கல்யாண பேச்சு எடுக்க வேணாம்னு சொல்லியிருக்கேன்ல. அப்படின்னா இதை என்கிட்ட சொல்லாத, உங்க அப்பா கிட்ட சொல்லு. இதோ தரேன்.
என்னங்க நீங்களே பேசுங்க. ஆதித்யா, ஹாய் டேட், எப்படி இருக்கீங்க? ஃபைன். ஆதித்யா, என் க்ளோஸ் ஃப்ரெண்டோட பொண்ணு உனக்கு பொருத்தமா இருப்பா. நோ டேட், எனக்கு பொருத்தமா எனக்கு ஏத்த பொண்ணு என் முன்னாடி தான் இருக்கா. ஆதித்யா, நீ என்னடா சொல்ற? எஸ் டேட், என் கல்யாணத்தை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. எனக்கு பிடிச்ச பொண்ணை நானே செலக்ட் பண்ணிக்கிட்டேன். ஆதித்யா, அது இல்லடா. நோ டேட், நான் ஒரு தடவை கமிட் ஆனா என் முடிவை நானே மாத்திக்க மாட்டேன்னு உங்களுக்கு தெரியும்ல. என் உட்பியை நானே செலக்ட் பண்ணிக்கிட்டேன். ஜஸ்ட் நான். ஓகே, பாய் பாய் டேட். டேடிக்கு நோ, உனக்கு மட்டும்தான் எஸ். எஸ் டார்லிங், யூ வில் பி மை வுட் பி. தட்ஸ் இட். நீ யாரா இருந்தாலும் சரி, உன்னை நான் சொந்தமாக்கிப்பேன். இந்த ஆதித்யா ஆசைப்பட்டா அது கிடைக்கணும். ம்? என்ன மகாலட்சுமி இப்படி ஆயிடுச்சு? எவ்வளவு ஆசையா நம்பிக்கையா கல்யாணத்தை பத்தி அவன் கிட்ட பேசுனா, ஆதித்யா என்னடானா இப்படி பாதியிலேயே கட் பண்ணிட்டான். அவனே ஒரு பொண்ணை செலக்ட் பண்றேன்னு சொல்றான். என்னங்க, பெரியவனை பத்தி நமக்கு தெரியாதா என்ன? சின்ன வயசுல இருந்து அவன் குணமே அப்படித்தான். பிடிச்ச விஷயத்துக்காக அவன் என்ன வேணாலும் பண்ணுவான். ஆனா பிடிக்காத விஷயம் யாரு சொன்னாலும் கேட்க மாட்டான். மகாலட்சுமி, அவன் சொன்னா சரி, இப்ப நான் என்ன பண்ணணும்? சின்ன வயசுல பிரிஞ்சு போன வாசுவை இப்பதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சந்திச்சோம். அவனுக்கு 2 பெண் குழந்தைங்க. எவ்வளவு லட்சணமா இருக்காங்க பார்த்தல்ல. அவங்களுக்கு அம்மா இல்லைனாலும் 2 பேரையும் எவ்வளவு ஒழுக்கமா வளர்த்திருக்கான். அதனால அவன் பெரிய பொண்ணு சந்தியாவை நம்ம பெரியவன் ஆதித்யாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு நினைச்சேன். எங்க சின்ன வயசு நட்ப உறவா மாத்தலான்னு எவ்வளவோ கனவு கண்டேன். அதனால இன்னைக்கு நைட்டே என் பையன்கிட்ட பேசிட்டு உன்னை நான் நாளைக்கு கோயில சந்திக்கிறேன்னு அவன்கிட்ட நான் சொல்லி வச்சிருந்தேன். இப்போ ஆதித்யா இன்னொரு பொண்ணை விரும்புறான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என் நண்பன்கிட்ட நான் என்ன சொல்றது? அவன் முகத்துல நான் இப்படி முழிப்பேன். என் நண்பனோட பொண்ணு சந்தியா எவ்வளவு அழகா தங்க விக்கிரக மாதிரி இருக்கா பாரு. நம்ம வீட்டுக்கு பெரிய மருமகளா வந்து விளக்கேத்துவான்னு எவ்வளவோ கனவு கண்டேன். அந்த கனவெல்லாம் வீணா போயிடுச்சு. என்ன பண்றது? யாருக்கு யாருன்னு எழுதியிருக்கோ யாருக்கு தெரியும். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நாளைக்கு நானும் உங்க கூட கோவிலுக்கு வரேன்ல, அண்ணனுக்கு 2 பேரும் சேர்ந்து ஆறுதல் சொல்லுவோம். அது இல்ல மகாலட்சுமி, நாளைக்கு அவனுக்கு பிறந்த நாள், இந்த நேரத்துல இப்படி சொல்லணுமான்னு யோசிக்கிறான். வேண்டாம், என்ன விட்டுருங்க. வேண்டாம், என்ன விட்டுருங்க. வேண்டாம், என்ன விட்டுருங்க. வேண்டாம், 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 என்ன விட்டுருங்க. வேண்டாம், என்ன விட்டுருங்க. வேண்டாம், 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 என்ன விட்டுருங்க. என்ன விட்டுருங்க. என்ன விட்டுருங்க. ஏய் புடிடி. அப்பா நில்லுங்க. அப்பா நில்லுங்க. நில்லுங்கப்பா. அப்பா ஓடுறீங்க. வாங்க வாங்கப்பா. என்னம்மா ஸ்ரீ இது? சந்தியா, என்னவா நீயும் இந்த மாதிரி அப்பா, பண்ற? நீங்க எதுவும் பேசாதீங்க. முதல்ல வாங்க. வாங்க. வாங்கப்பா, உட்காருங்க. வேண்டாம். ஸ்ரீ, இவளை கெட்டியே பிடிச்சுக்கோ, விட்டா ஓடிடுவாரு. சரிக்கா, நான் வந்துடுறேன். சரி. கேளுமா, நீங்க போய் வேண்டாமா? சீக்கிரம் எடுத்துட்டு வாங்கக்கா. சரி, சரி. இருமா. நீ சீக்கிரம் வாக்கா, நான் புடிச்சுக்கிறேன். அப்பா அமைதியா உட்காருங்கப்பா. வேணாமா, விடுமாமா. சீக்கிரம் வாக்கா. ஐயோ வேணாம்மா, நான் சொல்றத கேளுங்கம்மா. அப்பா, சொன்னா எனக்கு கேளுங்க. வேண்டாம். அசையமா உட்காருங்கப்பா. வேணாம்னு சொல்றேன்ல. சந்தியா, அம்மாடி இங்க பாரு.
அப்பா சொல்றேன்ல, இந்த வயசுல எனக்கு இதெல்லாம் எதுக்குமா? சொன்னா கேளுங்களேன். அப்பா, இன்னைக்கு உங்களோட பிறந்த நாள். இன்னைக்கு நாங்க என்ன சொன்னாலும் நீங்க மறக்க கூடாது. என்ன பண்ணாலும் வேண்டான்னு சொல்லக்கூடாது. சரி, அசையாம புடி. என்ன நீங்க? சரி ஓகேக்கா. ஐயோ, சொன்னா கேட்க மாட்டீங்களா? அடம் பிடிச்சா விட மாட்டீங்களா? சரி, ஊசி விடுங்க. இப்பதான் நீங்க நல்ல அப்பா. சீக்கிரம்க்கா. சொன்னபடி கேட்கணும். மருமகன் எடுக்கிற வயசுல இதெல்லாம் தேவையா? ஹேர் டை போட்டுக்கிட்டா அலங்காரம் பண்ணிக்கிட்ட மந்திரியா? வேலையில இருந்து ரிட்டையர் ஆனதுனால உங்களுக்கு வயசாயிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா? எங்க அப்பா எப்பவும் யூத்தா இருக்கணும். வருங்கால மாப்பிள்ளைங்க முன்னாடி நீங்க எங்க இருக்கணும்? பிறந்த நாள் அன்னைக்கு இப்படி எல்லாம் பண்ணணுமா? என்னமோ எனக்கு மட்டும்தான் பிறந்த நாள் வர மாதிரி. அப்பா, பிறந்த நாளுங்கிறது வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வரும். உங்க கண்ணுல தெரியுற ஆனந்தத்தை எப்பவும் பார்க்கணும்னு நினைக்கிறோம். அப்பா, உங்களுக்கு எங்களோட பிறந்த நாள் வாழ்த்துக்கள். Many more happy returns of the day, அப்பா. Thank you, ma. என்னாச்சு? அம்மாவோட ஞாபகம் வந்துருச்சா? நாங்க உங்களை எப்படி பாத்துக்கிட்டாலும் அம்மா பாத்துக்கிட்ட மாதிரி இல்லைன்னு கவலைப்படுறீங்களாப்பா? அது இல்ல, நீங்க 2 பேரும் பிறந்தப்போ எல்லாரும் மாதிரியும் நானும் 2 பொட்ட புள்ளையா பிறந்துருச்சேன்னு வருத்தப்பட்டேன். ஆனா நீங்க 2 பேரும் காற்ற அன்புல மூழ்கி உங்க அம்மாவையே மறக்கடிக்க வச்சுட்டீங்க. ஆனா ஒரே ஒரு சின்ன குறைதாம்மா. உங்க அம்மாவும் உயிரோட இருந்திருந்தா உங்க 2 பேரும் எப்படி பார்த்து அவ எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பா தெரியுமா? நாம எல்லாருமா சேர்ந்து எப்படி சந்தோஷமா இருந்திருப்போம். ஆனா உங்களுக்கு அம்மா இல்லையங்கிற குறை என்னை எவ்வளவு வருத்தப்பட வைக்கிறது தெரியுமா? அப்பா, அம்மா இந்த உலகத்துல இல்லைன்னா கூட அவங்க உங்க கண்ணுல தெரியறாங்கப்பா. குட் மார்னிங் அண்ணா. குட் மார்னிங் அண்ணா. டேய், என்னடி நீ? பின்ன என்ன? அண்ணன் ரொம்ப நேரமா கூப்பிட்டு இருக்க, நீ என்னமோ கும்பகர்ண மாதிரி தூங்குற? மூச்சு பேச்சே இல்ல. நான் என்ன பண்றது? பாத்தீங்களா அண்ணா, இவளோட வாழ்த்தனம் தினமும் ஜாஸ்தியாயிட்டே போகுது. நீ அடுத்த தடவை ஸ்டேட்ஸ்ல இருந்து வரும்போது அட்ட கருப்புல இருக்கிற ஒரு நீக்ரோ மச்சானை கூட்டிட்டு வா, இவளுக்கு கட்டி வச்சிடலாம், திமிரும் அடங்கிடும். ஏய் பெரிய அண்ணா, எனக்கு முன்னாடி இவனுக்கு கூட்டிட்டு வா. அதுவும் அண்ணி போண்டாமா இருக்கணும், அப்பதான் இவனுக்கு பொருந்தும்.